Nice meeting you all once again. ஒரு நிமிஷம் கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. ஓகே, எல்லாரும் தெரிந்த வண்ணமாக நம்ம எபிரேயர் புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஏசா யாக்கோபை குறித்து பார்த்தோம். ஏசா சீர்கெட்டவனாகவும் வேசிக்கள்ளனாகவும் அலட்சியம் பண்ணுகிறவனாகவும் காணப்பட்டார். இந்த நாள்ல கடந்த வாரம் ஏதோமியரை குறித்தும் அதனால் வரக்கூடிய என்ன ஆபத்துகள்லாம் இருக்கிறது, ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த நாட்கள்ல ஒரு நான் கலந்து கொண்ட ஒரு நபர் என்னிடத்துல சொன்னது ரொம்ப நீங்க கடினமா சொல்ற மாதிரி இருந்துச்சு. நான் அதே சமயத்துல ஆசீர்வாதத்திற்கு காரணத்தையும் சொன்னேன். பெற்றோர்கள் இப்படி இருந்தால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். தீமோத்தியிலிருந்து சொன்னேன். பாட்டி மகா பாட்டி அம்மா எல்லாருமே ஆண்டவர்கள் இருந்ததுனால தீமோத்தேயுக்குள்ளாக அந்த விசுவாசம் இருந்தது. அதனால நாமும் நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்குள்ளாக வளர்க்க வேண்டும். ரெண்டு ஆப்ஷனும் போய்கிட்டே இருக்கும். இந்த நாள்ல யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம். யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்பது உண்மைதான். ஒரு நிமிஷம். ஓகே, யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்பது உண்மைதான். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் சொன்னதோடு அப்படி வருகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போற பாடம் என்னன்னா, தேவன் ஈசாக்கின் மூலமாக கொடுத்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எப்படியாக தக்க வைத்துக் கொண்டான். ஆசீர்வாதம் வசனத்துல இருக்கும், அதுவும் சில ஏமாற்று வேலைகளை பண்ணிதான் பெற்றுக்கொண்டாலுமே, பட் ஆண்டவருடைய திட்டமும் இவன் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதுதான். இப்ப இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற செய்தி, யாக்கோபு எப்படியாக ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டான். யாக்கோபு எப்படியாக ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டான். ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு இந்த மைக்கை கொஞ்சம் ஆன் பண்றேன். யாராவது ஒரு ஆளு டெல்லிஸ் பிரதர், ஒரு நிமிஷம். டெல்லிஸ் பிரதர் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. இது ஸ்கிரீன், ஒரு ஸ்கிரீன் தானே உங்களுக்கு தெரியுது? ஆமா, ஒரு ஸ்கிரீன் தெரியுது. அப்புறம் நீங்க சின்னதா தெரியுறீங்க சைடுல, அவ்வளவுதானே? சரி சரி, ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்ட தான் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. யாக்கோபு எப்படியாக ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஈசாக்கு எப்படியாக யாக்கோபை ஆசீர்வதித்தார். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் அருள்வாராக, தந்தருள்வாராக. ஆனால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சும்மா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தா வராதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பான், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று ஆசீர்வதித்தான். இப்ப நம்ம யாக்கோபுடைய கதைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம நோவாவிலிருந்து 10வது தலைமுறையில் உள்ளவன் ஆபிரகாம். இதுல இருந்து நம்ம என்ன எதுக்கு கொண்டு வர்றேன்னா, ஒவ்வொரு தலைமுறைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்துல கொடுத்தார். உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிப்பார்கள், சபிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். சோ நோவாவிலிருந்து 10வது தலைமுறையில் உண்டானவன் ஆபிரகாம். அப்புறம் ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாக அவனுடைய 86 வயதுல இஸ்மவேல் பிறந்தான். அதே மாதிரி ஈசாக்கு ஆபிரகாம் 100 வயதா இருக்கும் பொழுது, சாராள் 90 வயதாக இருக்கும் பொழுது ஈசாக்கு பிறந்தார்.
அதுக்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கு கேத்துராள் மூலமாக 6 பிள்ளைகள் உண்டு. இதெல்லாம் வசனங்கள் கொடுத்திருக்கிற. இதுல ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு என்ற 2 பேர். இதுல ஒருத்தன் சபிக்கப்பட்டவன், மற்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைபிள்ல ட்வின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு நல்லது கெட்டது இருக்கிற மாதிரி, இருள் வெளிச்சம் மாதிரி, இந்த 2 பேர்ல ஒருவர் துன்மார்க்கராக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பது வேதத்துல இருக்குது. முடிச்சு வரும்பொழுது நான் கடைசி கன்க்ளூஷன்ல அதை எடுப்பேன். அப்போ யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தான். உண்மைதான். யாக்கோபு இஸ்ரவேல். அப்ப என்ன சொன்னா, பேசிக் இதுதான். அவன் செய்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை கூப்பிட்டு சொன்னா, அவனை ஆசீர்வதித்து, நீ கானாருடைய குமாரத்திகளில் பொன் கொள்ளாத. ஏன்னா அண்ணங்காரன் அவன் ஏற்கனவே யாரு, ஏசா. பர்பஸா போய் எடுத்தான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனநோவா இந்த பெண்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி இன்னும் அவங்களுடைய வேதனைகளை கூட்டும்படியாக புறஜாதி பெண்களை போய் எடுத்தான். கடைசியா இஸ்மவேல் சந்ததியிலிருந்து பெண் எடுத்தான். அதனால சொல்றாரு, நீ உங்க மாமா வீட்டுக்கு போ. உன் அம்மாவுடைய சகோதரன் லாபான் வீட்டுல அவங்க குமாரத்திகளுக்குள் பெண்கள். சர்வவல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஒன்ஸ் அகைன் அதை கன்ஃபார்ம் பண்ற. ஆபிரகாமுக்கு அருளை ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் அருள்வார்வாக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபா அனுப்புறான். அப்போ அவங்க வீட்டுக்கு போக புறப்படுகிறான். யார் வீட்டுக்கு? மாமா வீட்டுக்கு, தாய் மாமா வீட்டுக்கு. ரெபேக்காளுடைய சகோதரனாகிய லாபானுடைய தாய் மாமன். போற வழியில தான் பெத்தேலிலே அவன் தேவனை சந்திக்கிறான். பெத்தேலில் யாக்கோபும் பரலோகேணி, உங்களுக்கு தெரிந்த சம்பவம். ஆனால் தேவன் அவன் போற வழியிலேயே தேவன் செயல்படுகிறார். இதே காரியம் ஏசாவுடைய வாழ்க்கையில எங்கேயும் நடந்த மாதிரி இல்லை. அப்ப அவன் கல்லை வைத்து படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் போது தேவன் ஒரு சொப்பனம், தரிசனத்தை கொடுக்கிறார். இதோ அங்க படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தார்கள். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார் பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் அதாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நான் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்தால சொல்ற, உன் சந்ததி பூமியில் உள்ள தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உன் மாமனார் வீட்டுக்கு போறான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆனா அங்க போனா அவனுக்கு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு மாமனார் வீட்டுல போய் படாத பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, இவன் அவனை ஏமாத்தினா, அவன் இவனை ஏமாத்த. ஆனா தேவன் அவரை கைவிடவில்லை. யாக்கோபு நித்திரை தெளித்து விழுந்த போது மெய்யாகவே கர்த்தர் அந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், அதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் இது வானத்தின் வாசல் என்றான்.
இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். பெத் எல், வானத்தின் வாசல். காலையில எழும்பி சொல்றான், காலையில எழும்பி தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதை எண்ணெய் வார்த்து ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதுக்கு முன்னால ஊருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. இப்ப அந்த டீட்டெயிலுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. But he is worshipping the Lord. He believed the revelation is from God. தேவனிடத்திலிருந்து அந்த தரிசனம் என்பதை அவன் தெளிவாக காட்டு. இந்த தரிசனம் முக்கியமானது, யாக்கோபுக்கு அதிமுக்கியமானது. ஏன்னா இந்த தரிசனத்தை பின்னாட்கள்ல நாத்தானுவேலிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த காரியத்தை சொல்றாரு. நாத்தானுவேலு இயேசுவை நோக்கி புதிய ஏற்பாட்டுல யோவான்ல பாக்குறோம். அவன் அங்கிருந்து வர்றான். கபடத்த உத்தம இஸ்ரவேல்னு பேரு அவனுக்கு. யாருக்கு பேரு? நாத்தானுவேலு. இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து சொல்றான், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். அதற்கு நாத்தானுவேல், நீர் என்ன எப்படி அறிவீர்? இயேசு சொல்லுகிறாரு, பிலிப்பு உன்னை கூப்பிடறதுக்கு முன்னாலேயே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்தப்பா, நான் உன்னை பார்த்தேன். அப்பதான் சொல்றான், ஐயா நீர் தேவனுடைய குமாரன், நாங்கள் எதிர்பார்த்திருந்த இஸ்ரவேலின் ராஜா. தட் மீன்ஸ் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா மீன்ஸ் the one who is anointed. யூதர்கள் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இஸ்ரவேலின் ராஜா. ஆனா அதோட நிக்கல ஆண்டவர். இந்த யாக்கோபுடைய சம்பவத்தை நாத்தானுவேலுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே உன்னை கொண்டதுனால நீ இவ்வளவு தூரம் என்ன விசுவாசிக்கிறையே, இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கும். அதான் சொல்றாரு இடத்துல. அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயே நீ விசுவாசிக்கிற, இதிலும் பெரிதானவளை காண்பா என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் ஆண்டவர் சொல்றாரு, தேவதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. நமக்கு இதுதான், நமக்கும் கொடுத்திருக்கிற தரிசனம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில தேவதூர்கள் மேலுங்களை இறங்குகிற சம்பவம் நடக்க வேண்டும். நம்ம தேவனுக்கு பயந்து வாழுகின்ற பொழுது தேவன் நம்மை உத்தம இஸ்ரவேலன் அவன். நீங்களும் நானும் உத்தம கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும் பொழுது வானம் திறந்திருக்கும், தேவதூதர்கள் மனுஷகுமாரிலிருந்து ஏறுவதை இறங்குவதை நாங்கள் காண்போம். யாக்கோபு பதான் அராமுக்கு போற வழியில நடந்த சம்பவம். அங்க போய் 20 வருஷத்துக்குள்ள நடந்தது என்ன? லேயாளையும் ரேச்சலை மேரில் பண்ணா ராகேல். அது பிறகு அவங்களுக்குள்ள வேலைக்காரிகளை கல்யாணம் பண்ணி அதுகளுக்கு பிள்ளை பிறந்து 12 பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை ஜேக்கப். அவனுக்கு மந்தைகள் பெறுகிறது 30ஆம் அதிகாரத்துல. அப்புறம் 31ஆம் அதிகாரத்துல லாபானுகிட்ட இருந்து பயந்து ஓடுகிறான். லாபான் அவனை துரத்திட்டு வருவான். அப்புறம் ஈசாவை சந்திக்க போகிறான். அப்போ யாக்கோபு போன இடத்துல பதான் அராம்ல போய் அங்கதான் அவனுடைய இனப்பெருக்கம் நடக்குது. யாக்கோபு லேயாளா கல்யாணம் பண்ணாரு. ஆனா அவன் எதிர்பார்த்தது ராகேலை. ஆனா லாபான் அங்கேயும் அவனை ஏமாற்றி விட்டார். அடுத்தது அங்க லேயாளுக்கு 6 பிள்ளைகள் பிறகுது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், ஜபுலோன்,
அப்புறம் பொம்பளை பிள்ளை தீனாள், 6 பையங்களும் ஒரு பொண்ணு. அதோட பத்தாதுன்னா அவ சில்பாள் என்ற தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்கிறார். சில்பாளுக்கு 2 பிள்ளைகள், காத், ஆசேர். இது யாக்கோபுடைய சந்ததி. அதே மாதிரி ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் யோசேப் அண்ட் பெஞ்சமின். அப்புறம் இன்னொரு வேலைக்காரி, அவளுக்குள்ள வேலைக்காரி பில்காள், அவளுக்கு பிறந்தது தானும் நாப்தலியும். இந்த தீனாளை தவிர மீதி 12 பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த சந்ததியில இருந்துதான் இஸ்ரேல் தேசம் உருவாகி வருகிறது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுகிறது. ஆனா ஒண்ணு, பெத்தேல்ல அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தின உடனே, தரிசனம் பார்த்தது மாத்திரம் இல்ல, நன்றி செலுத்துகிறான். ஆண்டவரும் நன்றி செலுத்த எல்லாருமே, ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாருமே பலிபீடம் கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறத பாக்குறோம். நீங்க பைபிள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பலி செலுத்தி நன்றி செலுத்துவாங்க, பலிபீடம் கட்டி. ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். பட் ஆனால் நீங்க ஆண்டவரும் மறந்துடும். ஞாபகம், நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு காரியமும் நடக்கும்போது, நான் கட்டின பாபிலோன்ல சொன்ன நெபுகாத் நேசர், அது மாதிரி ஆண்டவர் எனக்கு தந்தது. இந்த யாக்கோபுக்கு அந்த 20 வருஷமும் கஷ்டப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான். இவன் அவங்க அப்பனை ஏமாத்திட்டு வந்தான். உன் பேர் என்னடான்னு கேட்டா ஏசான்ட்டான். இங்க வந்த இடத்துல மாமனார் ஏமாத்தினாரு. நான் உனக்கு ராகேல கட்டி தரேன்னு பார்த்துட்டு அடுத்த நாள் பார்த்தா தான் தெரியுது லேயாள். சரி, 7 வருஷம் வேலை செய்யி, அடுத்தவளை தர. ஆக 14 வருஷம் வேலை செய்தான். மொத்தம் 20 வருஷம் சொந்த முயற்சியில எல்லா டெக்னிக்கும் பண்ணி மந்தைய பெருக்கினான். நீங்க ஆதியாகமம் அந்த 37 அதிகாரத்துக்கு முன்னால எல்லாம் பார்க்கல, எப்படி யாக்கோபுடைய சந்ததி பெரிதாகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுல இருந்து யோசேப்பு எப்படி உயர்த்தப்படுகிறார். அடுத்தது யாக்கோபு போராடி ஜெயிக்கிற ஒரு யாக்கோபு. போராடி ஜெயித்த யாக்கோபு. இப்ப பரிவாரங்கள்லாம் இருக்கு, சொத்து பத்துகள்லாம் சேர்த்துட்டான். லாபான்றது ஓடியாரா. ஏகப்பட்ட ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத. பிள்ளைகளு கேட்க வேண்டாம், 12+1 13 பிள்ளைகளு. பரிவாரங்களோடு வராரு. அப்பதான் அந்த ஆற்றண்டலில் நடக்கிற யாக்கோபு என்கிற ஆற்றின் துறை. இதுதான் இதுல உள்ள பியூட்டி. ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும், அதாவது ஒரு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டு கமெண்ட்ரியில, மேஜர் வைஃப்ஸ், மைனர் வைஃப்ஸ். வீட்டுல உள்ள வேலைக்காரிய, அதாவது மர்மநாட்டின்னு சொல்லலாம். மேஜர் வைஃப்ஸ், கான்குபைன்ஸ் இன்னொரு வார்த்தை, மைனர் வைஃப்ஸ், வாட் எவர் இட் இஸ். தன் 2 மனைவிகளையும் 2 பணிவரைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அந்த துறையை கடந்து வரும் பொழுது அவங்களெல்லாம் ஆற்ற கடந்து போக சொல்றான். தனக்குண்டா எல்லாரையும் ஆத்த கடந்து அந்த பக்கம் போயிருங்க, தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் அவனோட போராடி. அங்க ஒரு போராட்டம் நடக்குது தேவதூதனோடு கூட. ஒரு புருஷன் விடியுமளவு அவனோட போராடி
அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். இவன் என்னன்னா அது வேற சொந்த முயற்சியில போராடிக்கிட்டு இருக்கான். இந்த வந்த மனுஷன் யாக்கோபுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் மேற்கொள்ளாததை கண்டு, அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, இல்ல பின்ன அடுத்தல வரும். ஓகே, தொடச்சந்த பிடிக்க. ஏன்னா அவன் பலம், அந்த கால்ல உள்ள பலம் தான் மெயின் அவங்களுக்கு. அந்த பலத்துல நிற்கான். அவன் கால் சந்த அவர் தொடவும் யாக்கோபின் தொடை சந்து சொல்லிக்கு. அப்போ அந்த மனுஷன் சொல்றான், நான் போறப்ப என்ன விடு. இவன் என்ன சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை விட மாட்டேன். அதான் அந்த பியூட்டி. ஆண்டவர் கொடுத்துட்டாருல்ல யாக்கோபு மூலமா, ஈசாக்கு மூலமா. அதை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அவரு சொல்லியாச்சு, எனக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, என் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணாரு, அவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னு நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா ஆசீர்வாதம் வராது. we have to struggle. அதாவது இப்ப நான் உங்களுக்கு என்கரேஜிங்காக ஒரு ஃபேக்டர் சொல்லித்தரேன். நான் அபுதாபியில ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போவேன். ஒரு டாக்டர் அம்மா வீட்டுல ஒரு பைபிள் ஸ்டடி நடக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, முன்னாடி சொல்லியிருக்கேன்னு இன்னும் ஞாபகம். அப்போ அந்த பைபிள் ஸ்டடிக்கு போகும்பொழுது ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு தமிழ் ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, யாரெல்லாம் பைபிள் டீச் பண்ணணும்னு விரும்புறீங்களோ நீங்க முன்னாடி வாங்க, உங்களுக்காண்டி நான் ஜெபிக்க போகிறேன் அப்படி. எனக்கு பைபிள் டீச் பண்ண, எனக்கு பைபிள் ஒண்ணுமே தெரியாது. அந்த நாடு ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், ஆனா எனக்கு பைபிள் தெரியாது. நான் முன்னாடி போய் ஜெபம் பண்ணேன். அவன் அங்க போய் தலையில எல்லாரும் கையை வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா நானும் என் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பைபிள் டீச்சிங்குள்ள அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னு விசுவாசத்தை. அதுக்கு பிறகு நான் அதோட நிக்கல, நான் நிறைய வாசிக்கிறேன். அவர் கொடுத்துட்டாருன்னு நம்ம வானத்தை பார்த்து சிலவங்க எல்லாம் அந்த சர்ச்சுக்கு வரும்போது மெசேஜே கொடுக்க தெரியும், ஸ்டஃப் இருக்காது. வார வழியில ஏதாவது ஒரு கேசட்டை போட்டு கேட்டா அதான் மெசேஜா வந்து சர்ச்சில் வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் பத்தி வேற ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தா, அங்க போய் என்ன ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னு நான் போயிருக்கும்போது அங்க மீட்டிங் நடக்குது, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் நடக்குது, மெசேஜை காணுங்க. அந்த பாஸ்டர் எனக்கு தெரியும். முடிஞ்சதும் அவர்கிட்ட அவரே வந்து என்கிட்ட சொல்றாரு, பிரதர் சாரி மெசேஜுக்கு டைம் இல்லை இன்னைக்கு. அங்க என்ன நடக்குது, 2-3 பாட்டு என்னெல்லாமா சைல்ட் டெடிகேஷன் அது இதுன்னு நடக்குது, மெசேஜுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ப்ரிப்பரேஷன் இல்லை. சிலவங்க உன் வாயை விரிவாய் தர அவர் நிரப்புவார், ஒன்றும் நிரப்ப மாட்டார், களிமண்ணை தான் நிரப்பு. அப்ப நமக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து வேணும்னா நம்முடைய ஜெப ஜீவிதம், தேவதூதர்கள் மேலங்களும் நம்முடைய வாழ்க்கையில இறங்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். நம்ம சொந்த பலத்துல நான் எல்லாம் சாதிச்சிருவோம், அதான் நம்ம அவன் இவன் யாக்கோபா தான் நினைச்சிட்டு வந்தான். எப்பா 2 மனைவி, எவ்வளவு சொத்து 10 9, வெறும் கையும் கோலுமல்ல போன எப்படி வாரம் பாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஒண்ணு இல்லடா, நீ ஒண்ணுமே கிடையாது. we are nothing brother and sister. ஆனா அவன் என்ன கேக்குறான், முன்னாலதான் சொல்லியாச்சுல, வர வழியில பெத்தேல்லையும் ஆண்டவர் சொல்லியிருக்காருல. ஆனா இன்னும் அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரல, கடந்து வரல. உலக ஆசீர்வாதம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இன்னைக்கு எங்கனாலுமே நீங்க பாருங்க, கிறிஸ்தவங்க நல்ல நிலைமையில இருப்பாங்க. whether they are saved or not, ரட்சிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்களா இருக்கிறது நிமித்தமாக உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லா இடங்கள்லயும் இருக்கும். சில ஊர்கள்ல நான் பார்த்திருக்கேன்,
கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல ஏழ்மையில இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. வெளிநாடுகள்லாம் பொய்ய பிள்ளைகள்லாம் வேலை பார்த்து ஜம்முன்னு இருக்காங்க. அதே மாதிரிதான் இவன் யாக்கோபு அப்படிதான் இருந்தான். ஆனா உன்னதத்தின் ஆசீர்வாதம் எப்போ வரும் தெரியுமா? இப்போ என் வாழ்க்கையை எடுத்துக்காங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, ஜெபம் பண்றவங்க. நான் உலகத்தின் ஆசீர்வாதம் இருந்து எல்லாம் சம்பாதிச்சேன். அராம்கோ போனேன், சவுதியா போனேன், எல்லா இடம் போனேன், சம்பாத்தியம் இருந்தாலும் எனக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதம் இல்லை. அது எப்போ வரும் தெரியுமா? நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்த பொழுது உன்னதத்தின் ஆசீர்வாதம் வரும். உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறனால உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு இல்லைங்கிற. ஆனா உன்னதத்தின் ஆசீர்வாதம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுக்காக ஊழியம் செய்வது, இதுதான் உன்னதத்தின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் இவன் போராடுகிறான். நீ என்ன ஏன்னா என்ன கேட்கலாமா? அவன் உனக்கு இல்லாத ஆசீர்வாதமா? எவ்வளவு ஆடு வச்சிருக்க, எவ்வளவு ஒட்டகம் வச்சிருக்க, எவ்வளவு கழுத வச்சிருக்க, எவ்வளவு வேலைக்காரிகள் இருக்காங்க, அது இல்ல ஆசீர்வாதம். நிறைய பேர் நினைக்கிறது தெரியுமா? சொத்து பத்து இதெல்லாம் இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். அதுவும் இல்ல ஆசீர்வாதம். அதனால அவன் சொல்றாங்க, என்ன உண்மை ஆசீர்வதித்தாலும் நீ உன்னை விடமாட்டேன் இன்னைக்கு. அதனாலதான் அந்த சந்ததி இன்னைக்கு ஆசீர்வாதமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் தேசம். அது மாத்திரம் இல்ல, உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். இதே ஆளுகிட்ட ஒரு ஆளு முன்னாடி கேட்டாரு அப்பா, நீ யார் மகனே அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல அவன் தன் தகப்பன் இடத்துல வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. பச்சை பொய். நான் உன் மூத்த மகனாகிய உமது மூத்த மகனாகிய ஏசா. எவ்வளவு நான் கூசாம பச்சை பொய்ய சொல்றான். நீ சொன்னபடி செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றார். அதனால ஆசீர்வாதம் அவனுக்குள்ள அன்னைக்கு கடந்து வரல. இப்போ உண்மையை சொல்றான், என் பேர் யாக்கோபு. அப்பந்தான் ஆண்டவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல். ஆண்டவர் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க வேதத்துல பார்க்கலாம், பெயர்கள் மாற்றப்படும். ஆபிராம், சாராய். எப்ப அந்த உடன்படிக்கை, விருத்த சேதன உடன்படிக்கை ஏற்படுத்தின பிற்பாடு அவங்க பெயர்கள் ஆபிரகாம் என்றும் சாராய் சாராள் என்று மாற்றப்படுவதை பார்க்க. இங்க யாக்கோபு சொல்றார், இனி உன் பேர் இஸ்ரவேல். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். இந்த பேர் வைக்கிறது சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க உடனே பேரை மாத்தணும் அப்படின்னு. இது பழைய ஏற்பாட்டுல உள்ளது. ரட்சிக்கப்பட்டவங்க சில, இப்ப நம்ம இதுலயே ஒரு சகோதரர் வர்றாரு முருகன், அவருக்கு பேர் பில்லி. சிலவங்க மாத்திக்கிடுவாங்க. ஆனா நீங்க ரோமர் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களா மாறினவங்க, கிரேக்கர்கள். அவங்க எல்லாருமே கிரேக்க பேர் தான் வச்சிருக்காங்க. அங்க எங்கேயுமே மத்தேயு, யாக்கோபுன்னோ, ஜேம்ஸனோ அல்லது எலியாவோ, எலிசாவோ, எரேமியாவோ ஒண்ணு மாதிரி பேர்கள் இல்லை. அப்படி பேர் கட்டாயம் கிறிஸ்துவ பேர் வைக்கணும்னா வச்சுக்கலாம், அது அவங்க விருப்பம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இவனுடைய பெயர் மாற்றப்படுவதை பார்க்க. ஒருவேளை ஆண்டவர் வெளிப்படுத்தி உனக்கு இந்த பேரை வச்சுக்கணும்னா அது வேற விஷயம். என்னைக்கு அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறானோ அன்னைக்கே ஒரு தேசம் உருவாகி. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். அடுத்தல கேட்க,
அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயர். அங்க பெத்தேல், இங்க பெனியேல். ஆண்டவர் அப்பப்போ அவனோட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும். மீண்டும் அவன் எங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போறாரு, திருப்பி மீண்டும் ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 46 அதிகாரத்துல வருது. அதுக்கு முன்னால யோசேப்புடைய சொப்பனம், அப்புறம் அவங்க சகோதரர்கள் அவனை விற்று போடுகிறது, யூதா தாமருடைய சம்பவம் 38 அதிகாரத்துல, யோசேப்புடைய சரித்திரம், கப்பேரர், அப்புறம் எகிப்துல அவர் எப்படி இன்சார்ஜா இருந்தாரு, அவருடைய பிரதர் எப்படி போறாங்க, இதெல்லாம் ஆதியாகமத்துல வரிசையா வருது. 46வது அதிகாரம் வரும் பொழுது இஸ்ரவேல் தனக்கு உண்டா, இப்ப பாருங்க பேரு இஸ்ரவேல், தனக்கு உண்டான யாமையை சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டார். திருப்பியும் பாருங்க, பலியிடுகிறதுனா வர்ஷிப்பிங், தேவனை ஆராதிக்கிறது, நன்றி செலுத்து. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்று திருப்பி கூப்பிடுறாரு இரவுல. எப்போ? பலியிட்ட பிறகு, எப்போ? நன்றி செலுத்தின பிறகு, எப்போ? வர்ஷிப் பண்ண தொழுது கொண்ட பிற்பாடு. எப்போவெல்லாம் நாம தேவனை தொழுது கொள்ளுகிறோமோ, எப்போவெல்லாம் தேவனை ஆராதிக்கிற பழக்கத்துல இருக்கிறோமோ, அப்போவெல்லாம் நம்மகிட்ட கண்பா, டோன்ட் வரி மை சன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் நம்மோடு இடைப்படுவார். அப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கணும். எப்ப வர கண்ணு மூடுகிறது, எப்ப முடிவு வரும்னு தெரியாது. அப்பொழுது அவர் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், நான் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், நீ எய்த்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். இப்ப எய்த்து கொண்டு போறாரு, போக வேண்டியது வருது. நான் உன்னுடனே எய்த்துக்கு வருவேன், நீ போ, நான் உன்னை திரும்ப வரவும் பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். ஏன்னா இவன் ஒரு அந்நிய தேசம் திருப்பி. இவன் எய்த்துக்கு போன பொழுது நீங்க 47 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். இந்த யாக்கோபுட்ட ஒரு ஹேபிட், அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவா இருந்தாலும் யாக்கோபு அப்படியே போய் ஆசீர்வதி. இந்த ஆசீர்வாதங்கிறது எனக்கு, நான் ஒரு இது வந்து நான் எனக்கு ஓப்பனா செய்ய முடியாது. மத்திய கிழக்கு நாடு, நான் மத்திய கிழக்கு நாடுல அபுதாபியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல். அப்போ ஒரு நாள் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, ராஜா வராரு, அந்த ஷேக் ஜாயித்னு பிறந்த நாள் ராஜா, அவருக்கு நீ டெஸ்ட் பண்ணணும், ஆயத்தமா இருந்தாங்க. நானும், அந்த ராஜா வந்தாரு, அவர் கையெல்லாம் பிடிச்சு நான் தான் டெஸ்ட் பண்ணேன். கையை இந்த இடத்துல இங்க எல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுது. அப்ப கையை முடிக்கும் பொழுது நான் இப்படி ஜபத்தோடு தான் நான் செய்தேன், ஆண்டவரே இந்த மனுஷன் ஆசை. ஏன்னா ஓப்பனா செய்ய முடியாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பிளஸ் யூன்னா என்ன தொலைச்சிட்டானுங்க. அதுக்கு பிறகு கிரவுன் பிரின்ஸ் ஒரு நாள் வந்தாரு.
அப்போ அந்த கிரவுன் பிரின்ஸ் ரூம்ல வந்து நான் அவங்க எல்லாம் வரும்போது எல்லாரும் உள்ளுக்கு நிற்க கூடாது. ஒரு நர்ஸ், நான் 2 பேர் தான் நிற்க முடியும். அது இல்லைன்னா மினிஸ்டர்ஸ், பெரிய அதுலயும் பெரிய அண்டர் செக்ரட்டரி, ஹாஸ்பிட்டல் டைரக்டர், ஒரு டாக்டர், இவ்வளவுதான். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னால நானும் ஒரு பிலிப்பினோ நர்ஸ் அங்க நிக்கிறாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட போய் திடீர்னு என் பக்கத்துல போனா ஹம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஜெபத்தோட நிக்கிற மாதிரி தெரிஞ்சு. நான் ஏதோ கேட்டேன், ஆர் யூ கிறிஸ்டியன்? யா 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 மேன், ஐம் பிரேயிங் ஃபார் த so and so, I'm praying for the ruler. Oh, okay, let's pray. 2 பேரும் அனக்கம் காட்டாம அமைதியா நின்று நான் ஒரு பக்கம், அந்த பெட்டுக்கு அந்த பக்கம், அது இந்த பக்கம் நான். யாரும் உங்களுக்கு வரல ஜெபம். எதுக்குன்னா நம்ம நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். அவங்க ரட்சிப்புள்ள வர்றாங்களா இல்லையோ அதை நம்ம கனப்படுத்த பாருங்க. யாக்கோபு போய் இவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டத்தை சேர்ந்தவன். அவங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க பார்வோன் கூட்டங்கள். ஆனா அவன் தகப்பன் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை பேசிட்டு இருக்குது. ஆதியாகமம் 47 இருக்குது, நீங்க வீட்டுல பாருப்பார் 7. அவன் கற்றுக்கொண்ட பாடத்தின்படியாக தகப்பன் எப்படி ஆசீர்வதிச்சா, அது மாதிரி ராஜாவையும் ஆசீர்வாதிக்கு அளவுக்கு அவன் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலா இருந்தான். நாற்பத்தி 9ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது பாத்தீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் மேல கைய வைத்து ஆசீர்வதித்தான். இன்னைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 49ஆவது அதிகாரத்துல. அதை நான் போனேன்னா நிறைய டைம் ஆயிடும். அவன் தன் குமாரனை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். காட்டுறேன்னா கொஞ்சம் இருங்க, எனக்கு டெக்னிக்கல் ஓகே, ஒரு நிமிஷம். இல்ல, அது அந்த ஸ்கிரீன் ரெடியா இல்லைங்க. ஓகே, 49ஆவது உங்களத்துல 12 பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதித்தான். அடுத்தது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போறாங்க. இந்த 12 பிள்ளைகளும் வழிபாட்டு கூடாரம் எல்லாமே நடக்குது. எல்லா பிளானும் கொடுக்காரு. இந்த 12 பிள்ளைகளும் எங்க இருந்தாங்க தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும். இதுதான் அவங்களுடைய பிளான். 12 பிள்ளைகளும் கூடாரத்தை சுற்றிலும் இருக்க வேண்டும். ஏசாவுக்கு ஏதாவது பங்கு உண்டா? நான் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவாயாக. இது எப்படி வந்துச்சுது? நான் அடுத்ததுல ஒண்ணு பாட்டுறேங்க பாருங்க. அந்த அப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். இது இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இப்படிதான் இருக்கணும் அந்த கோத்திரம். நீங்க அடுத்த மேப்ல பாத்தீங்கன்னா, இங்க ஊருங்கிற தேசத்துல இருந்து ஊருங்கிற தேசத்துல மனுஷனை ஆண்டவர் உருவாக்குனார். அங்கிருந்து ஆபிராமை இங்க ஆரானுக்கு போய் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். அங்கிருந்து எங்க போனாங்க? எகிப்துக்கு. 430 வருடம் இங்க இருந்தாங்க எகிப்துல. எகிப்துல இருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது, நான் சொல்றது யாத்ராகமம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து கடைசி வரை யாக்கோபோட முடியுது, யோசேப்போட முடியுது. திருப்பி ஆண்டவர் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். செங்கடலை கடந்து
சீனாய் பர்வதத்துல வந்து ஒரு வருஷம் உட்கார்ந்து இருக்காங்க. சீனாய் பர்வதத்துல ஒரு வருஷம் உட்கார்ந்து விட்டு இங்கதான் கற்பனைகள் கொடுக்கப்படுகிறது. எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் வரல இதுல போய் நிக்கிறாங்க. இந்த இடத்துல காதேஸ் பர்ரையாங்கிற இந்த எண்ணாகமும் 12 ஆயிப்போச்சு. இந்த சீனாய் பருவத்துல இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் 10 கற்பனைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற இந்த இடத்துல. வழிபாட்டு கூடாரம், வழிபாட்டு கூடாரத்துல பிள்ளைகள் எங்கெங்கே இருக்க வேண்டும். அதோட நிக்கலங்க, பின்னும் அவர் கொண்டு போறார். இங்க வந்து தேசத்தை வேவு பார்க்கும்படியாக இங்க இருந்து தேசத்தை வேவு பார்க்க போறாங்க. போய் பார்த்துட்டு வாங்கன்னு. மேல இங்க இருந்து மேல போறதுக்கு 20 நாள், கீழே திருப்பி வர்றதுக்கு 20 நாள். வந்து துர்ச்செய்தியை பரப்புனாங்க. நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம், அவன் ராட்சசத்தை போல இருக்கான். யார? யாக்கோபும் யோசுவாவும் காலேபு தவிர மீதி எல்லாருமே துர்ச்செய்தியை பரப்புறதுனால ஆண்டவர் 40 நாளுக்கு 40 வருஷம் அலைங்கடான்னு அலைய விட்டு எண்ணாகமும் 14ஆம் அதிகாரத்துக்கு பிறகு இதுல இருந்து இதுவரை 35 வருஷம் 39 வருஷம் ஆச்சு இந்த சித்திம் பள்ளத்தாக்கு வர. சின்ன இடம்தான், கீழ்ப்படியாதனால அவங்க எல்லாருமே மரித்து போனாங்க. புதிய சந்ததி வந்தது. இங்க வந்து சித்தியம் பள்ளத்தாக்குல வந்து இறங்குறாங்க. யாக்கோபு கீழ்ப்படிந்தது உண்மைதான், ஆனா பிள்ளைகள் தவறி விட்டார்கள். இப்போ சந்ததி தவறி விட்டது. ஆனாலும் கொடுத்த வாக்கு தத்தம், கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் மறக்கவில்லை. இப்ப அடுத்ததுல பாருங்க, இதுதான் இந்த இடம் வந்திருக்காங்க. இந்த இடம், இதுல இருந்து இவ்வளவு இடமும் வர்றதுக்கு எத்தனை வருஷம்? 39 வருஷம். இதுல வந்து சேரதுக்கு 39 வருஷம் ஆயிப்போச்சு. சித்தியும் பள்ளத்தாக்கு. இப்போ இதோட மோசையுடைய வாழ்க்கை முடிஞ்சது. பட் தேவன் செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை இன்னைக்கு நிலை பெற்றுக் கொண்டு நிலைத்து நிற்குது. அப்ப இங்க யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதான் யோர்தான் நதி. இப்ப யோர்தான் நதியில இந்த பக்கத்துல வந்தாச்சு. இனி இப்ப இங்க இருந்து இங்க போகணும். யோர்தான் நதியை கடக்க வேண்டும். திரும்பியும் சொல்லித்தரேன், இது கலிலேயா கடல், இது சவக்கடல். இதை கனெக்ட் பண்றது யோர்தான் நதி. மோசே இதோட முடிஞ்சது. இங்கதான் உபாகம் எழுதப்படுகிறது. 1 மாசம் உட்கார்ந்து எழுதுறாரு இந்த இடத்துல, சித்தியம் பள்ளத்தாக்கு. இங்க வந்தா எகிப்தின் நிந்தையை நீக்கினேன், கில்கால் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் கில்கால். அடுத்தால எரியோ கோட்டை. இப்போ இங்க இருந்து கிராஸ் பண்ணி யோசுவா தலைமையில யோர்தான் பின்னிட்டு நின்றது. புதிய சந்ததிக்கு 2வது முறையும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இது நீங்க கேட்டுட்டு கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடாதங்க. வீட்டுல போய் பைபிள புரியுதோ புரியலையோ ஒழுங்கே அப்படி கிரமமா வாசிங்க. உண்மையிலேயே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியும். யோசுவா போய் படிங்க, யாத்ராமத்தை படிங்க. புரியலன்னா விட்டுருங்க. ஜீனியாலஜி நிறைய பேர்கள்லாம் வரும், அதெல்லாம் உட்கார்ந்து மனப்படமா படிச்சு எல்லாத்தையும் புரியணும்னு நினைக்க வேண்டாம். புரியுதோ புரியலையோ வாசிக்கிட்டே போங்க, அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இப்போ யோசுவா இவங்களை கூட்டு போறான். ஆண்டவர் எதுக்கு ஒரு அற்புதம் செய்தாரு?
அங்க செங்கடலை பிரிக்கும் பொழுது இருந்த ஜனங்கள் இப்பொழுது இல்ல, அவங்க எல்லாம் மரித்து போனார்கள். வருஷம் 40 ஆயிப்போச்சு. இந்த இடத்துல எதுக்கு மோசே வந்து ஜனங்களோடு உபாகமத்தை பேசினாரு? 40 வருஷம் ஆயிப்போச்சு. புதிய சந்ததி, இவங்களுக்கு இப்ப பிரமாணங்கள் தெரியாது. அதனால புதிய சந்ததிக்கு மீண்டும் பிரமாணத்தை கொடுக்கிறார். அதேதான் ரிப்பீட்டட். டியூட்ரானமி, டியூட்ரோனாமஸ், செகண்ட் லா. அப்ப இங்க இருந்து பிரமாணத்தை திரும்பியும் அவங்களுக்கு எல்லாம் உபாகமத்தை கற்றுக் கொடுக்காரு. இந்த தேசத்துல போகும் பொழுது மலைகளும் பள்ளத்தாக்குள்ள தேசம், இந்த தேசத்தின் மீது எப்பொழுதும் என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் இரவும் பகலும். அதனால நீ அங்க போனா அந்த பண்டிகைகளை எப்படி கொண்டாடணும், பலிகளை எப்படி செலுத்தணும். ஏபால் மலை இருக்குது, கர்சி மலை இருக்குது. ஒரு ஏபால் மலையில இருந்து நீ சாபத்தை கூற வேண்டும், கர்சி மலையில இருந்து ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். 6 கோத்திரங்களாக பிரித்து இப்படி இப்படி செய்ய வேண்டும். அந்த பெண்கள் அங்க உள்ள ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்தை நீ செய்யாத. ஏன் சொன்னாரு மோசே? நான் மரித்து போறேன், அடுத்த ஜோஷுவா கொண்டு போறான். ஆனா நீங்க அங்க போய் இந்த தவறெல்லாம் செய்யாது. யோர்தானுக்குள்ள வர்றாங்க, அங்க இருந்து கிராஸ் பண்ணி. இஸ்ரேல் தேசம் இதுதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த தேசத்துல ரொம்ப ஒரு இட்ஸ் a compressed world you can say. மேல அந்த இருக்கு பாருங்க, ஹூலு லேக், அந்த லேக் இந்த இருக்குல்ல, இது இந்த இடம். இங்க இருந்துதான் நதி உருவாகி எர்மோன் மலை இந்த இடத்துல இருக்கு. எர்மோன் மலை இந்த இருக்கு பாருங்க, எர்மோன் மலை. இந்த எர்மோன் மலையிலிருந்து நதி உருவாகி தண்ணி வந்து யோர்தான் நதியாக வந்து கலிலியா கடல் அங்கிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி யோர்தான் நதியில அங்க வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது. அப்போ மேல உள்ள பகுதி பனிப்பிரதேசம், இட்ஸ் a compressed world. இங்க பாத்தீங்கன்னா கலிலேயா நல்ல பச்சை பசேலான இடம். கலிலேயா சுற்றியுள்ள பட்டணங்கள் உண்டு. தேவன் சபித்த, இயேசு சபித்த பட்டணங்கள் சுத்தம். இயேசுங்க இருந்து தான் வளர்ந்தார் நாசரேத்தூர்ல. இங்க உள்ள ஜனங்க தான் அவங்கள ரொம்ப they loved him so much. ஆனா இங்கதான் எருசலேம் இருக்குது, யூதேயாவுல. இங்க யூதர்கள் பாதிக்கு மேல 2 கோத்திரமா பிரிஞ்சது பழைய கதை. இப்போ இனியா அப்ப இந்த வேர்ல்ட, இந்த இஸ்ரேலை பற்றி சொல்லும் பொழுது இது வந்து பச்சை, ரொம்ப குளுமையான இடம். ஏன்னா இங்க வந்து பனிப்பிரதேசம். நடுவுல வந்தீங்கன்னா ஒரே காடுகள், அடர்ந்த காடு. அங்கதான் தாவீது சிங்கங்களோடு இதோடு போராடின இடம். இது காடு, அடர்த்தியான காடு. 3 யூதேயா பகுதி வனாந்தர பகுதி. வனாந்தரத்துல 40 நாள் உபவாசம் இருந்தார் இது பகுதி. அப்போ உலகத்தில் உள்ள அவ்வளவு கிளைமேட் இந்த ஊர்ல உண்டு. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தேசத்துல நீ கீழ்ப்படிவாயானால் மத்திய தரைக்கடல இருந்து காற்றடிக்கும். இங்க இருந்து காற்று அடிச்சுன்னா செழிப்பை கொண்டு வரும். வடக்க இருந்து காத்து அடிச்சதுன்னா அகைன் செழிப்பை கொண்டு வரும் தேசத்துக்கு, நீ கீழ்ப்படியும் பொழுது. ஆண்டவர் சொன்னா நீ கீழ்ப்படியாது இருப்பாயானால் தெற்கிலிருந்து வெட்டுக்கிளிகளை கொண்டு வருவேன். இது இங்க ஆப்பிரிக்கால இருந்து வருது. இங்க இருந்து வெட்டுக்கிளிகள் வந்தீங்கன்னா, வெட்டுக்கிளின்னா சும்மா நம்ம பாக்குற வெட்டுக்கிளிகள் இல்லை. ஒவ்வொன்றும் இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். ஒரு தென்னந்தோப்புக்கு முன்னால மேல அப்படி கூட்டமா பறந்து போச்சுன்னா அது போன பிற்பாடு தென்னந்தோப்புல உள்ள மரம் மாத்திரம் அப்படி நிற்கும், மேல உள்ள எல்லாம் அரிச்சிட்டு போய். தீர்க்க தரிசனங்கள்ல அத்தி மரம் துளிரோடாமல் போனாலும், ஆட்டு மந்த முதலிட்டு போனாலும், இவைகளெல்லாம் அதுதான். அடுத்தால சொன்னா இன்னும் நீ கீழ்ப்படியவில்லை, ஆனா இங்க இருந்து காற்றை கொண்டு வரும். வனாந்தரம். சோ இந்த 2 பகுதியில இருந்து காற்று வருமானால் இந்த தேசம் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துதான் உள்ளுக்கு அனுப்புறாரு அந்த தேசத்துக்கு. யாக்கோவுக்கு கொடுத்தது உண்மைதான், அதை பிள்ளைகளும் தக்க வைக்க வேணும். யாக்கோவுக்கு சொன்னது உண்மைதான், அதை தேவன் மறக்காமல் நிறைவேற்றுவார். ஆனா தவறு செய்யும் பொழுது தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்போ யோசுவாவுடைய நாட்கள்ல அங்க வந்தாங்க.
தேசத்தை சுதந்திரித்தாங்க. யோசுவாக்கு பிறகு என்ன புக் வருது? நியாயாதிபதிகள். இந்த தேசத்தை ஆளும்படியாக, இந்த தேசத்தை ஆளும்படியாக கிட்டத்தட்ட 12 நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பினார். அதுல நல்லவங்களும் உண்டு, கெட்டவங்களும் உண்டு. ஒத்தானியேல், ஏயூப், சம்கார், தெபோராள், கிடியோன், தோலா, யாவீர், எப்தா, நிறைய இருக்காங்க. இப்சான், யாலோன், அப்தோன், சிம்சோன், எல்லாருக்கும் கதைகளும் பார்த்தோம். யோசுவா, நியாயாதிபதிகள், அங்க ஒரு ரூத்துடைய சரித்திரம் ஒண்ணு நடக்குது. அடுத்தது சாமுவேல் தீர்க்கதரிசி. நான் இது எதுக்கு நேரம் அவங்கள கூட்டு போறேன் தெரியுமா? இஸ்ரவேல் எப்படியாக ஒரு தேசமாக உருவாகிறது. நான் பின்னால நிறைய இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பேரரசு வந்துச்சுது, அதுக்கு பிறகு ஆட்டோமன் எம்பையர் எப்போ வந்துச்சு, மம்லூக்கியர் எப்போ வந்தாங்க, குருசைடர் சிலுவை போறப்ப நடந்த எல்லா ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் இஸ் கோயிங் டு பி டாட். நியாயாதிபதிகளை கொண்டு வந்தார். அடுத்தது ஒரு அங்க சாமுவேல் தீர்க்க தரிசனம். அப்போ சவுல் அங்க ஒரு ஏலிங்கிற ஒரு கிழமை இருந்தார். சமஸ்த இஸ்ரேல் வாங்க, யுனைடெட் இஸ்ரேல், யுனைடெட் கிங்டம். அந்த நாட்களில் தேவனுடைய வசனம் அரிதா இருந்தது. ஆண்டவர் சாமுவேல் என்ற பிள்ளையை கொண்டு அங்க வைக்கிறார். ஏலி எப்படியாக சபிக்கப்பட்டால் சந்ததி அழிந்ததெல்லாம் பார்த்து. ஆனால் ஜனங்களோடு ஏற்படுத்தின, யாக்கோபோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை அவர் கடைசி வரை மறக்கல, இன்னைக்கு வரை மறக்கல. சாமுவேலுடைய நாட்கள்ல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது சாமுவேல் போய் ரொம்ப ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான், என்ன ஆண்டவரே, நீங்க பெரிய ராஜாவாக இருக்கும் பொழுது இப்படி கேட்கிறானுங்களே, புத்தி இல்லாத ஜனங்களா இருப்பாங்க. ஆண்டவர் ரொம்ப கரிசனையோட சொல்லுவாரு, இவன் இந்த பயலுக்கு பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேணுங்கிறான், ஒன்ன தள்ளி விடல, என்னதான் தள்ளி விட்டாங்க, சரிப்பா நீ கேட்டல்ல அப்படின்னு சொல்லி தேசத்தை ஆளுவர் ராஜாவை உருவாக்கு. சவுல் முதலாவது ராஜா. இந்த சவுல் 40 வருடம் ஆட்சி செய்தார். ஆனால் சாமுவேலுக்கு கீழே சில காரியங்கள்ல தவறிவிட்டார். ஆனா ஆண்டவருடைய கரிசனை கண்கள், ஆசீர்வாதங்கள் இவர்களை விட்டு விலகல. சவுல் பலியிடக்கூடாது. சாமுவேல் சொன்னாரு, நான் வரது வர நீ பலி செலுத்தாதுப்பா, அது ஆசாரியர்களுக்குரியது. ஆனா சவுல் தன்னுடைய கையில எல்லாத்தையும் எடுத்து பலி செலுத்தும். அதனால சொன்னாரு, உனக்கு பிறகு ராஜபாரம் 2ஆ கிழிந்து விடும். அடுத்தது தாவீது, 40 வருடம். இந்த தாவீது 40 வருடம் ஜெவி இருக்கும் பொழுது ஃபுல்லா he was a man of God. தாவீது அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவ்வளவு பிரமாதமா இருக்கு. சில தவறுகள் உண்டு. ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக பின்னும் உறுதிப்படுத்துவதை பார்க்க. இவர் ஒரு 40 வருஷம். அடுத்தது சாலமன் ஒரு 40 வருடம், 120 வருஷம் போச்சு. சவுலுடைய நாட்கள்ல கொஞ்சம் இடம்தான், இவ்வளவு இடம் தான் பிடிச்சிருந்தார், அந்த கிரீன் கலர்ல பாருங்க. ஆனா தாவீது சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் பிடித்தார்.
தாவீது ஆலயம் கட்டுறேன்னு சொல்லுமா அவன் மானே வேண்டாப்பா, அவன் கை ரத்தக்கரை தீர்க்கதரிசி வந்து சொல்லு. அடுத்தது சாலமன், அவனுக்கு மகன், அவர் கல்யாணம் பண்றதுல பிஸி ஆயிட்டு. ஒன்னும் அவங்க அப்பா வச்சிருந்த இடத்த கூட தக்க வைக்க முடியல. அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை இழக்கும்படியாக அநேக காரியங்களை சாலமன் செய்யும். ஆனா சொன்னா, நீ அந்நிய பெண்களை போய் மணக்காத. ஆனா இவன் என்ன செய்தான், 1700 பிளஸ் 300 அவங்க எல்லாமே சுற்றி உள்ள மோளேகு அவங்க இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி சொன்னா, நீ அப்படி பொண்ணை கட்டினா அவன் அந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து உன்ன அந்த ஊருக்கு சாய போய் அந்த சாமியை கும்பிட வச்சிருவான். சாலமன் கேட்கு. இது தாவீது, சவுல் தாவீது சாலமன் பிடித்த இடங்கள். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் மீதம் உள்ளதை பார்க்கலாம். நான் சொல்ல விரும்புறதெல்லாம் இதுதான். வாக்குத்தத்தம் உண்டு. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மாறிடார். யாக்கோபை போல நாம் பெற்றுக்கொண்டதோடு நின்று விடாமல் போராடி ஜெயிக்கிறவர்களாய் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதம் அவருக்கு பிரியும். ஒழுங்கே வாசிங்க. நான் கஷ்டப்பட்டு திரும்ப 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 நான் சொன்னல, நான் வந்து தலையில கை வச்சு ஜெபிச்சு அதோட நிக்கல. என்னெல்லாம் நிறைய புக்ஸ் வாசித்தேன், விதவிதமான பைபிள் வாசித்தேன், NIV வாசித்தேன், NASB வாசித்தேன், KJV வாசித்தேன், லிவிங் பைபிள் வாசித்தேன். எல்லா பைபிள்லயும் மார்க்கர் இந்த மாதிரி வச்சிருப்பேன், பெண்களை வச்சு மார்க்கரை வச்சு இந்த மாதிரி எல்லா பைபிள்கள்லையும் எழுதி 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 நோட்ஸ் எழுதுவேன். அவ்வளவு பக்கம் பக்கமா எழுதுவேன். தமிழ்ல டைப்பிங் பண்ணி படித்தேன், இங்கிலீஷ்ல டைப்பிங் படித்தேன், எப்ரேய டைப்பிங் படித்தேன், ஈவன் மலையாளத்துல டைப்பிங் கூட படித்தேன். மலையாள டீச்சிங் பண்ணணும். கிரேக்க டைப்பிங் படித்தேன். we have to work hard. சும்மா வராது. இத பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய சந்ததியை, இந்த இங்க இருக்கிற பைபிள் ஸ்டடில இருக்கிற எல்லாருமே God wanted to make you a blessing. தயவுசெய்து மிஸ் பண்ணாதங்க. ஏகப்பட்ட பிஸி இருக்கலாம். ஒரு சிஸ்டர்கிட்ட நான் இந்த மாதிரி நீங்க வாங்க, தயவுசெய்து வாங்கன்னு நான் சொன்னேன். இல்லைன்னா அன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அவங்க ரெகுலரா வரக்கூடியவங்க. நாட்கள்ல வேலையினால வர முடியாம இருக்கலாம். நல்ல ஹை ப்ரொஃபஷன்ல உள்ளவங்க. ஆனா எல்லாரும் எனக்கு இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வாங்க, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி. இந்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நிறைய நேரத்தை வீணாக்காமல் வந்திருக்காங்க. இவங்க குடும்பங்கள், இவங்க பிள்ளைகள், இவங்க பேர பிள்ளைகள் எல்லாரும் யாக்கோபுடைய சந்ததியை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாச்சு. தடைகளை எடுத்து போடுங்க. பிள்ளைகளுடைய படிப்புல உங்களுடைய கிருபை இருக்கட்டும். பிள்ளைகள் திருமண காரியங்கள்ல உடைய கிருபை இருக்கட்டும். பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உடைய கிருபை இருக்கட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் இதை நிமித்தம் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்துல இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. யாக்கோபுக்குள்ள ஆசீர்வாதம் இவர்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஒருவேளை ஏசாவை குறித்து கடினமாக நான் சொல்லி இருக்கலாம். அது என்னுடைய பிள்ளைகள் திருந்த வேண்டும், உண்மையில வளர வேண்டும் என்ற நோக்கத்தை அந்த ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்துல ஆசீர்வதி. இந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கட்டும். எல்லாருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஒரு பரலோக சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு நிமிஷமும் துதித்து கொண்டே வேலை செய்யட்டும். துதித்து கொண்டே பஸ்ல போட்டு துதித்து கொண்டே எல்லா காரியத்தையும். I bless everyone in the name of Jesus. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதித்தார். தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு கூட ஆளுகை செய்ய அன்பை இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை முழுமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை சகல பாரங்களை. Thank you all for coming.